இன்று குரு பயிற்சி 2024 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்று சிந்திக்கப் போகிறோம். குருவானவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே மாதம் 1ஆம் தேதி பிற்பகல் 5:21 மணிக்கு பயிற்சி ஆகிறார். அது சமயம் நாம் மேற்கொள்ள வேண்டிய வழிபாடுகள் என்ன, நம்மளுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் 12 ராசிகளுக்கும் என்று பார்க்க போகிறோம். முதற்கண் இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? சைவ சமய சித்தாந்தத்தின்படி இறைவன் ஏக இறைவன், எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன், எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் தான் தத்துவார்த்தமாக நாம் பயில்வதற்கு வசதியாக சிவன் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டுள்ளது. ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த குரு பயிற்சி ஆனாலும் சரி, சனி பயிற்சி ஆனாலும் சரி, ராகு பயிற்சி ஆனாலும் சரி, உங்களுக்கு மிக அருகில் உள்ள உங்கள் ஊரிலேயே உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள சிவ தத்துவங்களை உணர்ந்து வழிபாடு செய்தாலே போதுமானது. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய வியாபித்திருக்கக்கூடிய இறைவனை ஊர் ஊராக தேடி சென்று நீங்கள் அலைய வேண்டியதில்லை. உங்களுடைய ஊரிலேயே உள்ள சிவஸ்தலத்துக்கு சென்று தத்துவார்த்த ரீதியாக உணர்ந்து நீங்கள் வழிபாடு செய்தால் போதுமானது. ஆரம்பத்தில் இவ்வாறு வழிபாடு செய்ய பழகினால் நீங்கள் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்னுமாறு உங்கள் உடம்புக்குள்ளேயே கோயில் கொண்டுள்ள உத்தமனை காணக்கூடிய பரிபக்குவத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். அதுதான் நான் முதலாவதாக இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு சொல்ல வேண்டியது. நீங்கள் இறைவனை தேடி அங்கும் இங்கும் அலைய வேண்டாம். உங்கள் ஊரிலேயே உள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்கு உள்ள விநாயகர், சுப்பிரமணியர், நந்தியம்பெருமான், காலபைரவர், சப்த கன்னியர்கள், தட்சிணாமூர்த்தி, சண்டீஸ்வரர், லிங்கோத்பவர், இப்படி அனைத்து விதமான தத்துவங்களை உணர்ந்து நீங்கள் வழிபாடு செய்தாலே அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக திருஞான சம்பந்த பெருமான் அருளிய கோளறு பதிகம் என்ற பதிகத்தை தினந்தோறும் பாடி வந்தால் உங்களுக்கு நவகிரகங்கள் அனைவருமே நல்லது செய்வார்கள். இது சத்தியம் என்று அந்த எம்பெருமான் கூறுகிறார். ஆக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அருகிலுக்குள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். கோளறு பதிகத்தை 10 பாடல் உள்ளது. வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினை தடவி என்று ஆரம்பிக்கும். அந்த பாடலில் 10 பாடல் உள்ளது. அதை தவறாது தினந்தோறும் வீட்டில் உறக்க படிக்க வேண்டும். அதுலதான் அவர் தானூறு கோளும் நாளும் அடியாரை நலியாத வண்ணம் உரை செய் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்காரு. அவன் அந்த பாடல்களை படிக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நவகோள்கள் அனைவரும் அடியார்களை நலியாத வண்ணம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சத்தியம் வாங்கியிருக்கிறார். இந்த இரண்டுமே போதுமானது. அருகில் உள்ள சிவஸ்தலங்களுக்கு சென்று ஆத்மசக்தியோடு வழிபாடு செய்ய வேண்டும். கோளறு பதிகத்தை பாட வேண்டும். இது ஒன்றுதான் நான் விரும்பி கேட்டுக்கொள்வது. வேறு எந்த விதமான சிரமங்களும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதில்லை. இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக 12 ராசிகளுக்குரிய பலன்களை விரைவாக பார்க்கலாம். இப்பொழுது முதலாவது மேசராசி. மேசராசியில் இதுவரை மேச ராசியிலேயே பிரவேசித்துக் கொண்டிருந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடத்திற்கு இருக்கக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும், பேச்சுத்திறன் அதிகரிக்கும், அவர்களுடைய செல்வாக்கு உயரும். 2ஆம் இடத்தில் உள்ள குருவானவர் 6, 8, 10ஆம் இடங்களை பார்க்கிறார். 6, 8, 10ஆம் இடங்களை பார்ப்பதால் இதுவரை இருந்த உடல் பிணிகள், கடன் சுமைகள் எல்லாம் தீரும். வீட்டிற்கு உள்ளேயும் அலுவலகத்திற்குள்ளேயும் இருந்த பிரச்சனைகளும் வீண் அவமானங்களும் குறையும். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் மேன்மையடையும். இதுதான் மேசராசிக்குரிய பலன். அடுத்து ரிஷபராசிக்கு ரிஷப ராசியிலேயே வருகிறார். ரிஷப ராசியிலேயே வருவதால் அலைச்சல் அதிகமாக இருக்கும், வேலைப்பளு அதிகமாக இருக்கும்,
தொலைதூர இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம். என்னால் ஜென்மகுரு இருக்கும் பொழுதுதான் ராமர் வனவாசம் போனாரும் அப்படி என்று பாடல் கூறுகிறது. ஆனால் தற்காலத்துக்கு பொருந்துமாறி சொல்ல வேண்டும் என்றால் மிக தொலைவில் சென்று பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் 5, 7, 9 இடங்களை பார்க்கிறார். அதனால புத்திரர்களுக்கு நன்மை ஏற்படுகிறது. இதுவரை புத்திரர்களால் இருந்த பிள்ளைகளால் இருந்த பிரச்சனைகள் தீரும், அல்லது பிள்ளைகளுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளால் இருந்த பிரச்சனைகள் அல்லது பிள்ளைகளுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆமா. 5, 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் வாழ்க்கை துணை நலம் சிறப்படையும். கணவனோ மனைவியோ உயர்வடைவார்கள். 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் நீங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும், எண்ணியது கைகூடும். தகப்பனாருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். இது ரிஷபராசிக்குரியது. அடுத்து மிதுன ராசிக்குரியது. மிதுன ராசிக்கு அவர் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 12ஆம் இடத்தில் சுபத்துவமாக இருப்பதால் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், நீங்கள் உங்கள் தாய் தந்தையர்களுக்கு சகோதரர்களுக்கும் சுப செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். தாய் தந்தையர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சுப செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்றவர்களை பெற்றோர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். தாய்மாமன் என்ற முறையில் சகோதரி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முறைகள் எல்லாம் வரலாம். இந்த மாதிரி சுப செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த குருவானவர் 4, 6, 8ஆம் இடங்களை பார்க்கிறார். 4, 6, 8ஆம் இடங்களை பார்க்கிறார். இதுவரைக்கும் மகிழ்வுக்கு கேது பகவானால் ஏற்பட்டிருந்த தடைகள் மே 1 முதல் நீங்குகின்றன. வாகனங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறையும். வீடு பழுதுபார்க்கும் பணிகள் நிறைவடையும். 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உடல் நலம் மேம்பாடு அடையும். நோய் நொடி இல்லாமல் வாழலாம். 8ஆம் இடத்தை பார்ப்பதால் வீண் அவமானங்கள் தீரும். இது மிதுன ராசிக்குரியது. அடுத்து கடகராசிக்குரியது. கடகராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருவதால், லாபஸ்தானத்திற்கு வருவதால் தொழில் முறையான லாபங்கள் இருக்கும். தொழில் முறையான லாபங்கள் இருக்கும் கடகராசிக்கு. 3ஆம் இடத்தில் கேது பகவானால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த தடைகள், உங்களுடைய முயற்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள், அதெல்லாம் வியாழனுடைய பார்வையினால நீங்கும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகளினுடைய நலன் கூடும். 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால் வாழ்க்கை துணை நலம் சிறப்படையும். இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருப்பதால் அவர்கள் தங்களுடைய இடது காலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதை என்பதை உணர்ந்து பாதுகாப்புடன் இயங்க வேண்டும். தாய் தந்தையர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் அஷ்டமச்சனி அதனுடைய வேலையை செய்யத்தான் செய்யும். லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குருவானது தொழில் மூலமான லாபங்களை உங்களுக்கு கொடுக்கும். முயற்சிகள் இந்த தடைகளை நீக்கி வைக்கும். பிள்ளைகளை நன்றாக மேம்படுத்தும். வாழ்க்கை துணை நலத்தை சிறப்படைய செய்யும் என்பது குருவினால் வரக்கூடியது. அஷ்டமச்சனியும் நடந்து வருவதால் நீங்கள் சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று சிவ வழிபாடு, அதில் உள்ள விநாயகரை நன்றாக வழிபாடு செய்ய வேண்டும். அருகில் உள்ள கோயிலுக்கு சென்றாலே போதுமானது. தற்பொழுது அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். 10ஆம் இடத்திற்கு வருவதால் பணிச்சுமை அதிகரிக்கும். வேலையினுடைய இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் விரும்பி சில பேர் இடத்தை மாற்றிக்கொள்வீர்கள், அல்லது நிர்வாக ரீதியாக சில மாற்றங்கள் வந்தே தீரும். 10ஆம் இடத்து குரு வருவதனால பணிச்சுமை அதிகரிக்கும். இதை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து 2, 4, 6 என்ற இடங்களை பார்க்கிறார். 2, 4, 6 என்று இடங்களை பார்ப்பதால் 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து உங்களுக்கு வருமான தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அந்த வருமான தடை மே 1 முதல் நீங்கி நன்றாக வருமானம் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. சுகஸ்தானத்தை பார்ப்பதால் வீடு வாகனங்களினால் நன்மை ஏற்படும். பழுதாகி இருந்த வாகனங்கள் நன்றாக ஓட ஆரம்பிக்கும். பழுதான வீடுகளை நீங்கள் ரிப்பேர் செய்யக்கூடிய பணிகள் செய்து கொண்டிருந்தால் அது நன்றாக நிறைவடையும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் தொல்லையிலிருந்து நிவாரணம், உடல் நலத்தினுடைய மேன்மை,
பிணியின்மை இவையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன சிம்ம ராசிக்கு. அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு வருகிறது. சொல்லவே வேண்டியதில்லை, அனைத்து விதமான நன்மைகளும் எளிதாக நடந்தேறும். இதுவரை இருந்த கேது பகவான் ராசியிலேயே இருந்து கொண்டு மனச்சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அந்த மனச்சஞ்சலம் முற்றிலுமாக நீங்கிவிடும். ராசியவே குரு பகவான் பார்ப்பதால் உடல் பொலிவும் உள்ள பொலிவும் ஏற்பட்டுவிடும். நன்றாக இருப்பீர்கள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். 9ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். அடுத்து அவர் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். இளைய சகோதர மேன்மை உண்டாகும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகளினுடைய நலன் மேம்படையும். பிள்ளைகள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவடையும். பிள்ளைகளும் பணியிலும் சிறந்து விளங்குவார்கள். 9ஆம் இடத்து குரு என்பது மிகச்சிறந்த ஒரு இடமாதலால் கன்னிராசிக்காரர்கள் அற்புதமான ஒரு வருடம் இருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு வருகிறார். 8ஆம் இடத்துக்கு குரு வருகிறார் என்று பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் துலா ராசிக்கு குரு வேண்டாதவர். அவர் 3-6க்குரியவர். 3-6க்குரியவர் 8ஆம் இடத்துக்கு வருவதால் உங்களுக்கு நன்மைதான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் 8ஆம் இடத்து குரு உங்களுக்கு நல்லதுதான் செய்வார். அதை பற்றி நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் அவர் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எவ்வளவு வருமானம் வந்தாலும் அனைத்தையும் செலவழித்து விடுவதற்குரிய சூழ்நிலை நிலவுகிறது. பையில் பணம் இருக்காது, செலவழித்து விடும். ஆக செலவழிப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புரிகிறதா? 4ஆம் இடத்திற்கு 4ஆம் பார்வையாக பார்ப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். உங்களுடைய தாயினுடைய நலம், உடல் நலம் மேம்பாடு அடையும். தாய் வழி உறவினர்கள் சிறப்படைவார்கள். எல்லாம் நடக்கிறது. ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், வருவதையெல்லாம் செலவழிக்கக்கூடிய மனப்பான்மையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். செலவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அது சுப செலவுதான் என்றாலும் அளவோடு செலவு செய்ய வேண்டும். 8ஆம் இடத்திற்கு குரு வருவதால் பயப்பட வேண்டியதில்லை. கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். செலவை கட்டுப்படுத்துங்கள் துலா ராசி நண்பர்களே. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு வருகிறது. 7ஆம் இடத்தில் குரு வரும் பொழுது நீங்கள் புகழ் பெறுவதற்குரிய சூழ்நிலை வருகிறது என்று அர்த்தம். நீங்கள் மாநில அளவிலோ உலக அளவிலோ புகழ் பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு தக்கபடி அந்த புகழ் பெறக்கூடிய தன்மை அமையும். உங்களுடைய வாழ்க்கை துணை நலம் மேம்பாடு அடைவார்கள். கணவனோ மனைவியோ சிறப்படைவார்கள். அது 11ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் தொழில் மூலமான லாபம் அதிகரிக்கும். உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல் பொலிவும் உள்ள பொலிவும் ஏற்படும். 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். எல்லாமே வெற்றியாக மாறும். தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். விருச்சிக ராசி என்பவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. புகழ் வரும், வாழ்க்கை துணை நலம் சிறக்கும், லாபம் வரும், உடல் பொலிவும் உள்ள பொலிவும் வரும், முயற்சிகள் வெற்றியடையும். இது விருச்சிக ராசி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு வருகிறது. 6ஆம் இடத்தில் குரு வரும் பொழுது உடல் நலனில் அக்கறையாக இருக்க வேண்டும். அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். தேவையில்லாத கடன்கள் வாங்க முயற்சிக்க கூடாது. கடன் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. வம்பு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வீடு சம்பந்தமாக வம்பு வழக்குகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆக தொழில் சம்பந்தமான வழக்குகள் வர வாய்ப்பு இருக்கக்கூடிய காலமாக இருப்பதால் வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்கக்கூடாது. உடல் நலில் அக்கறை செலுத்த வேண்டும். அது 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் மேன்மை அடைகிறது. தொழில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை நடத்தி கொண்டிருக்கலாம். அதில் மேன்மை கிடைக்கும். புதிதாக முயற்சிகள் எதையும் செய்யக்கூடாது. தனுசு ராசி அன்பர்களுக்கும் தனஸ்தானத்தையும் குரு பார்த்து விரயஸ்தானத்தையும் பார்ப்பதால் வரும் பொருள் அனைத்துமே செலவழிந்துவிடும். ஆக செலவு செய்வதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகார் அளவிட்டி தாயின் கேளில்லை போகாரகலாக்கடை என்னுமாறு வருமானம் குறையாக வந்தால் கூட பரவாயில்லை, செலவு அதிகமாக இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ராசி மகர ராசி.
மகர ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்திற்கு வந்து அற்புதமான பணிகளை செய்ய போகிறது. இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்து சரிவர சாப்பிட முடியாமல் இருந்தீர்கள். எல்லாமே இருந்தும் சாப்பிட முடியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது குரு 5ஆம் இடத்திற்கு வருவதால் உங்களுக்கு அந்த கவலை தீர்ந்துவிடும். ஆக உங்களுடைய பதவி ஸ்தானம் வழிபட்டு வருகிறது. அதனால உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 3-12க்குரியவர்கள் 5ஆம் இடத்திற்கு வருவதால் பிள்ளைகள் சம்பந்தமாக நீங்கள் சில சுப செலவுகளை செய்ய வேண்டி வரலாம். பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் நடத்த வைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை செய்யலாம். பிள்ளைகளை வெளிநாட்டுகளுக்கு அனுப்புவதற்குரிய செலவுகளை செய்யலாம். பிள்ளைகள் சம்பந்தமாக நீங்கள் நற்செலவுகளை செய்ய வேண்டிய காலம் இருக்கிறது. அடுத்து 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய எண்ணிய காரியங்கள் எல்லாம் எளிதே ஈடேறும். உங்கள் எண்ணம் போல் வாழ்வீர்கள். அடுத்து 11ஆம் இடத்தை பார்ப்பதால் லாபம் அதிகரிக்கும். ஆக செய்யக்கூடிய தொழிலில் வந்து லாபம் அதிகரிக்கும். எண்ணம் போல் வாழ்வு அமையும். குழந்தைகளுக்காக வேண்டி சில சுப செலவுகளை செய்வீர்கள். மகர ராசிக்காரர்கள் உங்கள் ராசியவே பார்ப்பதால் உடலும் உள்ளமும் பொலிவடையும். அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு குரு வருகிறது. 4ஆம் இடத்திற்கு குரு வரும்போது உங்களுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு நீங்கள் வேலையில் பிஸியாக இருப்பீர்கள். அதை நீங்கள் தான் வந்து சாப்பாட்டுக்குரிய நேரத்தை ஒதுக்கி குறித்த நேரத்தில் உணவருந்துவதற்குரிய வழிவேலை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேலை என்று அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஓடி ஆடி சாடி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளை அது உண்டாக்கும். உண்ண முடியாத அளவுக்குள்ள வேலைகளை உண்டாக்கும். அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த வீண் அவமானங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வீட்டிற்கு உள்ளேயும் வீட்டுக்கு வெளியேயும் நீங்கள் சந்தித்து வந்த அவமானங்கள் எல்லாம் குறையும். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் மேன்மையடையும். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப செலவுகளை நீங்க செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இதான் கும்பராசிக்காரர்களுக்கு உரியது. கும்பராசிக்காரர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். வேலைப்பளு அதிகரித்தாலும் வேலை நன்றாக நடக்கும். செலவுகளும் அதிகரிக்கும் என்பதை பற்றி கும்பராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு வருகிறது. 3ஆம் இடத்தில் குரு வரும் பொழுதுதான் துரியோதனன் படையுடன் மாண்டான் என்பது சாஸ்திரம் சொல்கிறது. ஆக 3ஆம் இடத்தில் குரு வரும் பொழுது உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறிது பங்கம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் 7, 9, 11 என்ற இடங்களை பார்க்கிறது. 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை நலம் மேம்படையும். கணவனோ மனைவியோ சிறைப்படைவார்கள். 9ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேறும். 11ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழிலில் லாபம் கிடைக்கும். புது முயற்சிகள் எதையுமே செய்யக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் புது முயற்சிகள் எதையுமே செய்யக்கூடாது. மீனராசி அன்பர்கள், இதுதான் 12 ராசிகளுக்கான சுருக்கமான பலன்கள். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் சுருக்கமாக சொல்வதைத்தான் பின் பாயிண்டா சொல்வதுதான் அன்பர்கள் விரும்புகிறார்கள் என்பதன் காரணமாக ஒவ்வொரு ராசியுமே மிகவும் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக என்ன நடக்கும் என்பதை ஒரு கோடிட்டு காண்பித்திருக்கிறோம். இந்த சமயத்தில் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவன் கோயிலுக்கு சென்று சிவ தத்துவங்களை எல்லாம் வழிபடுங்கள். சிவன் கோயில் உள்ள அனைத்துமே சிவ தத்துவங்கள் தான். 63 நாயன்மார்கள் உட்பட அனைத்துமே சிவ தத்துவங்கள் தான். அதைத்தான் ஒன்றாக சிவன் கோயில் வைக்கப்பட்டுள்ளன. சிவ தத்துவங்களை எல்லாம் நீங்கள் உணர்ந்து தத்துவார்த்த ரீதியாக நீங்கள் பார்க்க பழகிக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டீர்களானால் உங்களுக்கு நவகிரகங்கள் சிவன் அடியார்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஏன் யமனே ஒன்றும் செய்ய முடியாது. சிவயனம என சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பது சொல்லி இது ஒன்றுதான் வழிபாடு செய்ய வேண்டிய முறை என்றும் உங்களுடைய அருகிலே உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்தாலே சாலச் சிறந்தது, அதுவே போதுமானது என்று சொல்லி இந்த குரு பயிற்சி 2024க்குரிய பலன்களை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.